தேர்தல் அறிக்கையில் இலவச அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான அடிப்படை காரணங்களை விளக்க வேண்டுமென அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் கிடுக்கிப்பிடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கைகளில் டிவி, மிக்சி, கிரைண்டர், லேப்டாப் போன்ற இலவச அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி கடும் கண்டனம் தெரிவித்தது. இதுபோன்ற இலவச அறிவிப்புகள் நியாயமான தேர்தல் நடைமுறைகளை குலைத்து விடுவதாக கூறிய உச்சநீதிமன்றம் இலவச அறிவிப்புகளை முறைப்படுத்த வேண்டுமென தலைமை தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவையும் பிறப்பித்தது. இதன் அடிப்படையில் பிப்ரவரி 4ஆம் தேதி தேசிய மற்றும் மாநில அளவிலான அனைத்து கட்சிகள் கூட்டத்தை தேர்தல் கமிஷன் டெல்லியில் கூட்டி கருத்துக்களை கேட்டது. அரசியல் கட்சிகள் அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தேர்தல் கமிஷன் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. தேர்தல் நடைமுறைகளை குலைக்கும் விதமாகவும் அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் களத்தில் சம வாய்ப்பு கிடைப்பதை தடை செய்யும் விதமாகவும் இலவச அறிவிப்புகளை அரசியல் கட்சிகள் வெளியிட வேண்டாம் என்று வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் நலனை பேணும் வகையிலான நடவடிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் உறுதிமொழியாக அறிவிப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்றும் அறிவித்துள்ள தேர்தல் கமிஷன் இலவச அறிவிப்புகளை வெளியிடும் அரசியல் கட்சிகள் இலவசம் வழங்குவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை விளக்க வேண்டுமெனவும் கிடுக்கிப்பிடி போட்டுள்ளது. இலவச அறிவிப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படும் நிதி தேவையை எந்த வகையில் திரட்டுவீர்கள் என்பதையும் கட்சிகள் விளக்க வேண்டுமெனவும் தேர்தல் கமிஷன் நிபந்தனைகளை விதித்துள்ளது. இலவசங்களுக்கு கிடுக்குப்பிடி போடும் வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் நடத்தை விதிகளிலும் தலைமை தேர்தல் கமிஷன் சேர்த்துள்ளது. எனவே அரசியலமைப்பு சாசனத்தின் கொள்கைகள், கோட்பாடுகளுக்கு முரணான அறிவிப்புகளை தேர்தல் அறிக்கையில் வெளியிட வேண்டாம் என்றும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு உகந்த முறையில் தேர்தல் உறுதிமொழிகளை கூற வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் உறுதிமொழிகளை வெளியிடுவது தங்களது உரிமை என்றும் அது தொடர்பாக வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்கக்கூடாது என்றும் பெரும்பாலான கட்சிகள் பிப்ரவரி 4ஆம் தேதிய அனைத்து கட்சி கூட்டத்தின் போது வலியுறுத்தின என்பது குறிப்பிடத்தக்கது.